வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 10 சின்ன வெங்காயம், 7 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், 2 பெரிய தக்காளி, ஒரு சின்ன கேரட், 3 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, 2 சின்ன கத்திரிக்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடு எண்ணதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாய், 5 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த பருப்பு காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நமக்கு எவ்வளோ திக்னஸ்க்கு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியில் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதை இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் இந்த சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான டிஃபன் சாம்பார் ரெடி.